வந்து நடுல் இப்ப இந்த ஏஐ அப்படின்ற ஒரு டெர்ம் வந்ததுலேருந்து அதான் அந்த ஒரு டெக்னாலஜி வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ஒரு வகையில ஃபியர் இதெல்லாம் இருந்தாலும், சில மியூசிக் டைரக்டர் இப்போ வரைக்கும் முக்கியமா சொல்லணும்னா இளையராஜா சார் வந்து சொல்லியிருந்தாரு. நான் வந்து ஏஐ கிட்டயே போராடுவேன். போட்டி போடுவேன்னாரு. போட்டி போட்டி போடுவேன்னாரு. அந்த ஒரு வேர்ட் அவரு இருக்குல்ல. போட்டி போடலாம் கண்டிப்பா. ஆமா கண்டிப்பா. அவரு சார் போடலாம். சொல்றார்ல. அந்த மாரி நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த ஏஐ வந்தனால வந்து நம்ம வொர்க்குக்கு எதனா டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இல்ல வந்து அதெல்லாம் தாண்டி நம்மகிட்ட ஒரு ஒரு ஸ்டஃப் இருக்கு. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவீங்களா? சரிங்க. ஏஐ ஜஸ்ட் அ டூல் தாங்க எனக்கு ம். தெரிஞ்ச வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முன்னாடி இளையராஜா சார் பண்ணும்போது ஆர்கெஸ்ட்ரா வச்சு தான் ஃபுல்லா பண்ணுவாரு. ஆல் அக்கூஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு இது வந்துடுச்சு. கீபோர்டு வந்துடுச்சு, கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. எல்லாம் என்ன யோசிச்சாங்க, என்னங்க எல்லாமே இதுலயே பண்றீங்க, அப்போ மியூசிஷியன் வேலையே காலியா? ஆனா இருக்காங்களே இன்னும். இன்னும் வாசிச்சுட்டு தான் இருக்காங்க. நெறைய பேரு. என்னதான் நான் வந்து கீபோர்ட்ல வந்து நம்ம இப்போ சப்போஸ் நம்ம ஷூட்டிங் ஒரு பாட்டு குடுப்போம். சரிங்களா? "ஏண்டி விட்டு போனேன்னு" வச்சுக்கோங்களேன். "ஏண்டி விட்டு போனேல" ஒரு ஃப்ளூட் வரும், ஒரு வயலன்ஸ் வரும். அது நான் கீபோர்ட்லயே வாசிச்சுட்டு குடுத்துட்டேன் ஷூட்டுக்கு. ஆனா அப்படியேவா ரிலீஸ் பண்ண முடியும்? பண்ண முடியாது, முடியாதுல்ல. பண்ண முடியாது. இப்படி தான் வரும்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணலாம் தவிர, இது ஃபைனலா வைக்க முடியாது. அந்த ஃப்ளூட்னா அந்த ஃப்ளூட்டோட இன்ஸ்ட்ருமென்ட்டோட ஒரு எனர்ஜி கண்டிப்பா பாட்டுல தேவை. ஒரு வயலின் செக்ஷன் பண்றோம்னா, அத ரெக்கார்ட் பண்ணி தான் ஆவணும்.